Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோ ரொம்ப நாளா போடணும்னு நினைச்சிட்டு இருந்த வீடியோ இன்னைக்கு தான் போடணும்னு அதுக்கான டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப வொர்க் ஆகக்கூடியது பெண்களுக்கு. கண்டிப்பாக வந்து எனக்கு இந்த ரெமிடிஸ் எல்லாம் எடுக்க முடியல. எனக்கு நீங்கள் வெந்தயட்டின்னு சொல்கிறீங்க, பட்டைப்பொடி தண்ணின்னு சொல்கிறீங்க. எனக்கு வந்து அதெல்லாம் எடுக்க முடியல. எனக்கு ரெமிடிஸ் எல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு வந்து பிசிஓடி இருக்குது, எனக்கு எக்கு க்ரோத் ஆகணும், நான் ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்றவங்க இந்த ஜூஸை வந்து நீங்கள் டெய்லி எடுங்க. எனக்கு நான் ஆல்ரெடி ரெமிடிஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன், ஆனால் கூட எனக்கு சரியாக ஒர்க் ஆக மாட்டேதுன்றவங்களும் இது உங்களோட இன்க்ளூட் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசணி, வெண்பூசணி ஜூஸு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லது. ஒரு விஷயம் நல்லதுன்னா நீங்கள் அது ரெமிடி எடுக்க போகிறதுக்கு முன்னாடி அது ஏன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டால் நீங்களே வந்து எடுப்பீங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுறதுக்கு இந்த வெண்பூசணி ஜூஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கூடவே இது விமென்க்கு எப்படி ஸ்பெஷலாக ஹெல்ப் பண்ணுன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மெயினாக இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்களுக்கே ஆன்சர் தெரியும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு வந்து அதிகமாக இருக்குது. நம்ம சரியான உணவு முறை பின்பற்றலை, இல்லைனா நம்ம இதுக்கு முன்னாடி பின்பற்றின உணவு முறை சரியில்லை. அதனால நம்ம உடம்புல வந்து இன்னும் அந்த டாக்ஸிக் இருக்குது, கர்ப்பப்பை க்ளீனாக இல்லை, ஸ்டொமக் க்ளீனாக இல்லை, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ரீசன்னால தான் நமக்கு வந்து பிசிஓடி நீர் கட்டி வருது. அது வந்துச்சுனாலே ஓவுலேஷனில் பிரச்சனை வரும். எக்கு க்ரோத் ஆகாது, அப்படியே க்ரோத் ஆனாலும் ரிலீஸ் ஆகாது, ரிலீஸ் ஆனாலும் அது குவாலிட்டி இருக்காது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த வெண்பூசணி ஜூஸை நீங்கள் டெய்லி எடுக்கிறது மூலமாக உங்கள் வயிறு வந்து சுத்தமாகும், க்ளீனாகும். நீங்கள் எந்த ஒரு டேப்லெட்டும் போடாமையே உங்கள் வயிறை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஜூஸை வந்து ஹெல்ப் பண்ணும். கூடவே உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவும் இது கம்மி பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பாடி வெயிட்டும் வந்து கம்மியாகும், உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரையும் கம்மியாகும், டாக்ஸிக் லெவலும் கம்மியாகும். ஸோ அப்போது சர்க்கரையோட அளவு கம்மியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் சரியாகி உங்களுக்கு பெண்களுக்கு என்னென்ன ஹார்மோன் வேணுமோ அந்த ஹார்மோன் கரெக்டான அளவு வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஆண்களுக்குரிய மேல் ஹார்மோன் செக்ரீஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கலி வந்து நமக்கு கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி ஆகும்போது நமக்கு எக்கு க்ரோத் வந்து தூண்டப்படும். கூடவே இது உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை கம்மியாகிறனால பிசிஓடி நீர்க்கட்டின்றது நமக்கு வந்து பெண்களோட எக்கு இருக்கிற அந்த ஓவம்னு சொல்லுவாங்க, அதை சுற்றி லிக்யூடு வந்து நீர் கோர்த்துருக்கும், அதுவும் கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அது கம்மியாகும்போது எக்கு க்ரோத் ஆகிட்டு வளர வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும், ரிலீஸ் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கர்ப்பப்பையை சுற்றி இருக்கக்கூடிய நீர்னு சொல்லுவாங்க, அதாவது கருமுட்டையை சுற்றி நீர் இருக்கும், கர்ப்பப்பையிலையும் சிலருக்கு நீர் கோர்த்துருக்குன்னு சொல்லுவாங்க, வீக்கமாக இருக்கும், ஒரு மாதிரி நீராக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது கரைக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், ஓவுலேஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், உங்களோட பாடியில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை கரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய டாக்ஸிக்கெல்லாம் வெளியேற்றுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இது நிறையா விதத்தில் ஹெல்ப் பண்ணும். இந்த வெண்பூசணி ஜூஸை டெய்லி குடிங்க, இல்லைனா வாரத்தில் 4 நாள் 5 நாள் 3 நாள் எப்போல்லாம் முடியுதோ உங்களுக்கு நீங்கள் வந்து குடிங்க. இது காலையில் நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. காலையிலனா ஆஃப்டர் ஃபுட்டு கிடையாது, பிஃபோர் ஃபுட்டு. இப்போ நீங்கள் காலையில் இப்போ வெந்தயட்டி எடுக்கிறீங்க, க்ளோ வாட்டர் எடுக்கிறீங்கன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு கூட நீங்கள் இதை எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெந்தயட்டி எடுத்து 30 மினிட்ஸ் கழித்து இந்த ஜூஸ் வந்து நீங்கள் எடுங்க. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் ஜூஸ் வர அளவுக்கு நீங்கள் அதாவது ஒரு ஸ்லைஸ்ன்னு வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்லைஸ் வந்துட்டு அந்த வெண்பூசணியை கொஞ்சமாக ரொம்ப விதையை எடுக்க வேணாம், அந்த சதையை லைட்டாக அந்த விதையை மட்டும் எடுத்துகிட்டு அந்த நாராக இருக்கும்ல அதையும் சேர்த்து தோல் மட்டும் இல்லாமல் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி நிறைய ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு இது கூட வேறு ஏதாவது லெமனு, புதினா இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், பட் கொஞ்சமாக உப்பு போட்டாலே போதுமானது. நல்லா மிக்சியில் அடித்து உங்களுக்கு முடிஞ்சால் அந்த அதோடு நீங்கள் குடிங்க. அது எனக்கு ஒரு மாதிரி தொண்டை அடைக்குது அப்படின்னா ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் குடிக்கலாம். ரொம்ப நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும் வெயில் காலத்தில். இதை நீங்கள் கண்டினியூவாக வந்து இந்த இதை குடிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1/2 hour கழித்து நீங்கள் மற்ற ரெமிடி எடுக்கணும், இல்லை நான் வந்து ஃபுட் எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரமாவது உங்கள் வயிறுக்கு வந்து இது மட்டும் உங்கள் உடம்புல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி பிசிஓடி இருக்கவங்களுக்கு,
அந்த ரெமிடிஸ் எடுக்கிறவங்க எல்லாருமே எடுங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களும் எடுக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து டாக்டர்ஸே நிறைய பேர் சஜஷன் பண்ணியிருப்பாங்க, நீங்களும் பார்த்துருக்கீங்க. நானே வந்து ஒரு சிஸ்டர் வந்து இந்த மாதிரி பிசிஓடி இருக்கிற போது டாக்டர் ரெடி பண்ணி கொடுத்த டயட்டை வந்து எனக்கு உடம்பு காமிச்சாங்க. அந்த டயட்டில் வந்து இந்த பூசணி ஜூஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. டெய்லி இதை வந்து காலையில் எடுக்க சொல்லி. ஸோ இது கூட மோர் கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வெயில் காலத்தில் இருக்கீங்க அப்படின்னா. இல்லைனா மத்தியானம் ஒரு 12 மணிக்கு உங்களுக்கு பசிக்குது, லஞ்சுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பசி எடுக்குதுன்னா அப்போம்போது இதை குடிச்சுக்கலாம். எப்போல்லாம் உங்களுக்கு முடியுதோ இதை தாராளமாக குடிங்க. ரொம்ப 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 நல்லது. பிஃபோர் ஓவலேஷனும் குடிக்கலாம், ஆஃப்டர் ஓவலேஷனும் குடிக்கலாம். இதுக்கு இப்போ தான் குடிக்கணும் அப்போ தான் குடிக்கணுன்றது கணக்கெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆகும் பிசிஓடி இருக்கவங்களுக்கு. அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.